2 கொரிந்தியர் இங்க 12ஆம் அதிகாரத்துல 9வது வசனம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம். நம்ம எல்லாரும் படிப்போம், நிறைய வீடுகளில் கூட இருக்கும். புனித பவுல் சின்னப்பர் சொல்றாருங்க, ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தினாலே, அபிஷேகத்தினாலே, பலத்தினாலே, ஆண்டவர் எனக்கு கொடுத்த தாளந்துகளினாலே என்னை நான் உயர்த்தாதபடிக்கு கடைசியில தொடப்பட்டவர் அவர்தான். புனித பவுல் சின்னப்பர் தான். கடைசியில வந்தவர் அவர்தான். ஆனால் கடைசியில அவர்தான் 14 நிருபங்களை எழுதினவர் அவர்தான். ரோமர்ல இருந்து கடைசி எபிரேயர் வரைக்கும் அவர்தான் எழுதினது. இந்த 14 நிருபங்களை எழுதினவர் அவர்தான். கடைசி வந்தவர் அவர்தான். இயேசுவை அவர் முகமுகமாய் கண்டதே கிடையாது. இந்த பவுல் சின்னப்பர் இயேசுவை பார்த்ததே இல்லை. இயேசுனுடைய குரலை கேட்டார், அவ்வளவுதான். குரலை கேட்ட உடனே, ஆண்டவரே நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, நீ எழுந்து போ அப்படின்னு சொன்னார். 3 நாள் இரவும் பகலும் 3 நாள் சாப்பிடாம தண்ணி கொடுக்காம ஆண்டவருடைய பாதத்தில் இருந்து அவர் ஜெபம் பண்ணினார். ஆண்டவர் அற்புதமாய் அவருக்கு சுகம் கொடுத்து இந்த இடத்துல தன்னை உயர்த்தாதபடிக்கு இவ்வளோ காரியங்களை செய்தாரே, இவ்வளோ அதிகாரங்கள் செய்தாரே. பைபிள் சொல்லுது, அந்த பவுல் சின்னப்பர் அவர்கிட்ட இருக்கிற அந்த கர்ச்சிப்பு, அவர் மேல இருக்கிற அந்த கர்ச்சிப்பு துண்டு துணி வியாதிஸ்தர் மேல போட்டாக்க என்ன ஆடுதான், சுகமா இருக்காங்களாம். பைபிள் சொல்லுதுங்க, நான் சொல்ல. இவ்வளோ காரியங்களை செய்தார் ஆண்டவரே. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு, என்னை அடக்கி ஆளும்படிக்கு என் சரீரத்தில் ஒரு முள்ளு ஒன்று இருக்குது. அந்த முள்ளு என்னை விட்டு நீங்கும்படியாக, அந்த முள்ளு எனக்கு குற்ற சாத்தான் மாதிரி இருக்குது. ரொம்ப தொந்தரவு பண்ணது என்ன. இந்த முள் என்னை நீங்கும்படிக்கு பவுல் சொல்றாங்க. எவ்வளவு முறை ஜெபம் பண்ணாரா? 3 முறை நான் ஜெபம் பண்ணினேன். பவுலே 3 முறை ஜெபம் பண்ணார் அப்படின்னு சொன்னா, தேவனுடைய கிருபைக்காக நீங்கள் நான் எவ்வளவு முறை ஜெபம் பண்ணோம் இல்லையா? நேற்று